வணக்கம் மாணவர்களே. நாம் இன்று தரம் 13 விவசாய விஞ்ஞான பாடத்தில் தேர்ச்சி 4 பண்ணை விலங்கிலிருந்து அளவிலும் தரத்திலும் உயர்வான விளைபொருட்களை பெறுவதற்கான வழிகளை திட்டமிடுவார் என்னும் தேர்ச்சியில் 4.7 தேர்ச்சி மட்டங்களை கற்க உள்ளோம். 4.7 தேர்ச்சி மட்டமாக பொருத்தமான மாட்டு வர்க்கங்களை தெரிவு செய்து மாடு வளர்ப்பு முறைகளை திட்டமிடுவர். 4.8 தேர்ச்சி மட்டமாக பசுக்கன்றுகளை பராமரிப்பதற்காக பொருத்தமான வழிமுறைகளை கையாள்வதற்குரிய ஆயத்தத்தை வெளிக்காட்டுவர். இனி நாம் 4.7 தேர்ச்சி மட்டத்தை விரிவாக பார்ப்போம். பொருத்தமான மாட்டு வர்க்கங்களை தெரிவு செய்து மாடு வளர்ப்பு முறைகளை திட்டமிடுவர் என்னும் அலகினுள் போகின்றோம். பசு மாடுகளை பிரதானமாக நாங்கள் 3 கூட்டங்களாக வகுத்து காட்டலாம். அதில் ஒன்று இந்தியாவில் தோற்றம் பெற்ற பசுமாடுகள், 2வது ஐரோப்பாவில் தோற்றம் பெற்ற பசுமாடுகள், அடுத்தது 3வதாக உள்நாட்டு அல்லது சுதேச பசுமாடுகள் என்று சொல்லுவார். அதில் இந்தியாவில் தோற்றம் பெற்ற பொஸ் இண்டிகஸை பற்றி பார்ப்போம். இவைண்ட சூழலில் உயர் வெப்பநிலையை சகிக்கக்கூடியதாக காணப்படுவினம். உடலை பார்த்தோம்னு சொன்னால் சார்பளவில் சிறிதாகத்தான் காணப்படும். திகில பார்த்தோம்னா நன்கு வளர்ந்ததாக காணப்படும். அடுத்ததாக தோலில் அலகு பரப்பளவுடைய வியர்வை சுரப்பிகளின் தொகையை பார்த்தோம்னா கூடுதலாக காணப்படும். தோலை அசைக்கக்கூடியவாறு தசைகள் அமைந்து இருக்கும். உன்னிக்காய்ச்சல் புரோட்டனிகளை சகிக்கக்கூடியதாகவும் காணப்படுவார். பொஸ் இண்டிகஸை பற்றி பார்த்து கொண்டிருக்கோம். இந்தியாவின் ஆண் மாடுகள் பாரம் இழுப்பதற்கு உகந்தவையாக அல்ல. அதாவது பசுவின் பால் உற்பத்தியை பார்த்தோம்னு சொன்னால் குறைவானதாக காணப்படும். ரோமங்கள் நீளம் குறைந்தவையாக காணப்படும். பாலின் கொழுப்படக்கம் உயர்வானதாக காணப்படும். அடுத்ததாக உணவு சாய்பாட்டு திறனை பார்த்தோம்னு சொன்னால் உயர்வானதாக காணப்படும். பால் உற்பத்தி ஆற்றல் சார்பளவில் குறைவானதாக காணப்படும். உதாரணம் பார்த்தோம்னு சொன்னால் சிவப்பு சிந்தி, ரெட் சிந்தியம், சஹிவால் என்ற இனமும் இந்திய பொஸ் இண்டிகஸுக்கு உதாரணங்களாக அமையும். அடுத்து நாம் சஹிவாலை பற்றி பார்ப்போம். நீங்கள் இந்த திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சஹிவால் இன மாட்டொன்றை. அதன் நிறத்தை பார்த்தோம்னு சொன்னால் இளஞ்சிவப்பாகவும் கபில நிறமானதாகவும் காணப்படும். இதை நாங்கள் வளர்க்குறதுன்ற நோக்கம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் பால் உற்பத்திக்காகத்தான் வளர்க்கிறோம். இது இந்த பால் உற்பத்தின்ற அளவுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஏறத்தாழ 2200 லிட்டர் கறவை காலமாக இருக்குது. இது இந்த வளர்க்கப்படுற பிரதேசங்கள்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இடைநாட்டு உலர் பிரதேசங்களாக காணப்படும். இது இந்த உடல் நிறையன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் காளை மாடுன்னு சொன்னால் ஏறத்தாழ 500லேருந்து 650 கிலோகிராமாகவும், பசு மாடுன்னு சொன்னால் 400லேருந்து 480 கிலோகிராமாகவும் காணப்படும். அடுத்து நாங்கள் சிவப்பு சிந்தியா ரெட் சிந்தியை பற்றி பார்ப்போம். இவற்றை நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் உடலின் நிறம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இளஞ்சிவப்பு கபில நிறமாக தெரியுது. வளர்க்குற நோக்கம் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இவை பால் உற்பத்திக்காகவும் இழுவை போன்ற செயற்பாடுகளுக்காகவும் நாங்கள் இவர்களை பயன்படுத்துவோம். அடுத்து இவன் பால் உற்பத்தின்ற அளவுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஏறத்தாழ 2000 லிட்டர் கறவை காலமாக காணப்படும். இவ வளர்கிற பிரதேசம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் உலர் பிரதேசமாக காணப்படும். உடல் நிறையன்னு சொல்லி பார்த்தா காளையின் 450லேருந்து 500 கிலோகிராமாகவும், பசு மாட்டுன்னு சொன்னால் 300லேருந்து 400 கிலோகிராமாகவும் ஏறத்தாழ காணப்படும். இவ்வளோ நேரமும் நாங்கள் இந்திய பொஸ் இண்டிகஸை பற்றி பார்த்து நாங்கள் இனி ஐரோப்பிய பொஸ் இண்டிகஸை பற்றி பார்ப்போம். ஐரோப்பிய பொஸ் இண்டிகஸின் உடல் வெப்பநிலையை பார்த்தோம்னு சொன்னால் உயர் வெப்பநிலையை சவிக்க மாட்டாதாக காணப்படும். உடலை பார்த்தோம்னு சொன்னால் சார்பளவில் பெரிதாக காணப்படும். திகில் இங்கு வளர்ந்து காணப்படுவது இல்லை. அலைதாடை கொப்புள் மடிப்பு நன்கு வளர்ச்சி அடைந்து காணப்படுவதில்லை. வியர்வை சுரப்பிகளின் தொகையை பார்த்தோம்னு சொன்னால் குறைவானதாக காணப்படும். தோலை அசைக்க முடியாத தசைகள் அமைந்திருக்கும். உன்னிக்காய்ச்சல் புறொட்டுண்ணிகளை சகிக்க மாட்டாதவர் காணப்படும். இவன் ஆண் மாடுகளை பார்த்தோம்னு சொன்னால் பேரம் இழுப்பதற்கு பொருத்தமானவையாக அல்ல. பால் உற்பத்தியின் அளவை பார்த்தோம்னு சொன்னால் உயர்வானதாக காணப்படும். ரோமங்கள் நீளமானவையாக காணப்படும். சார்பளவில் கொழுப்படக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் குறைவானதாக காணப்படும்.
இவன் உணவு செயல்பாட்டு திறனை பார்த்தோம்னு சொன்னால் சார்பளவில் குறைவானதாக காணப்படும். பால் உற்பத்தி ஆற்றல் உயர்வானதாக காணப்படும். ஐரோப்பிய இன மாடுகளுக்கு உதாரணமாக பிரிஷியன், அயர்ஷியர், ஜெர்சி போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்து நாங்கள் பிரிஷியன் மாட்டை பற்றி பார்ப்போம். பிரிஷியன் இன மாட்டை நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இவரின் உடலின் நிறம் கருப்பு வெள்ளை நிறமாக காணப்படுது. இவை வளர்க்கிறதுக்கான பிரதான நோக்கமாக பால் உற்பத்திக்காக வளர்க்கப்படுகின்றது. இவன் பால் உற்பத்தியின் அளவை பார்த்தோம்னு சொன்னால் ஏறத்தாழ 6000 to 7000 லிட்டர் கறவைக்காரமாக இருக்கும். வளர்க்கப்படுற பிரதேசம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் மலைநாட்டு ஈரவலிய பிரதேசமாக காணப்படும். இவன் உடல் நிறையன்னு சொல்லி பார்த்தா காளை மாடண்டா ஏறத்தாழ 800 to 900 கிலோகிராமாகவும், பசு மாடன்னு சொன்னால் 550 to 600 கிலோகிராமாகவும் காணப்படும். இனி நாங்கள் அயர்ஷிய மாட்டை பற்றி பார்ப்போம். அதாவது இந்த திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவற்றின் நிறம் கபில வெள்ளை நிறமாக காணப்படுது. அயர்ஷியரும் ஒரு பால் உற்பத்திக்குரிய மாடாகத்தான் காணப்படும். பால் உற்பத்தியின் அளவு அன்னளவாக 5500 to 6000 லிட்டர் கறவைக்காலமாக காணப்படும். இவை வளர்க்கப்படுற பிரதேசம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் மலைநாட்டு ஈரவலிய பிரதேசமாக காணப்படும். இவன் உடல் நிறைய பார்த்தோம்னு சொன்னால் காளை மாடுன்னு சொன்னால் ஏறத்தாழ 700 to 800 கிலோகிராமாகவும், பசு மாடுன்னு சொன்னால் 500 to 600 கிலோகிராமாகவும் காணப்படும். இனி நாம் ஜெர்சி மாட்டை பற்றி பார்ப்போம். ஜெர்சி மாட்டின் நிறத்தை நீங்கள் படத்திலேயே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது கபில நிறமான பழுப்பு அல்லது நிறை நிறமானதாக காணப்படுகின்றது. இவை வளர்க்குறதுன்ற நோக்கம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் பிரதானமாக பால் உற்பத்திக்காகவே காணப்படுது. பால் உற்பத்தியின் அளவுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 4500 லிட்டர் கறவை காலமாக காணப்படுது. வளர்க்கப்படுற பிரதேசம்ண்டா மலைநாட்டு இடைநாட்டு ஈரவலிய பிரதேசமாக காணப்படும். இவன் உடல் நிறையண்டா பசு மாடண்டா ஏறத்தாழ 400 to 500 கிலோகிராமாக காணப்படும். இந்த இந்தியாவில் தோற்றம் பெற்ற இந்த சகிவால், சிந்தி போன்ற வர்க்கங்களையும் ஐரோப்பாவில் தோற்றம் பெற்ற ஜெர்சி வர்க்கத்தையும் நாங்கள் கலப்பு பிறப்பாக செய்கிறதால ஆஸ்திரேலியா மில்கிங் சீபு என்ற AMZ என்ற இன மாட்டையும், ஆஸ்திரேலியன் பிரிஷியன் சகிவால் என்ற AFS என்ற இன மாட்டையும் நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம். நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். AMZ என்ற கலப்பின மாட்டையும் AFS என்ற கலப்பின மாட்டையும். அடுத்து நாம் உள்நாட்டு பசுமாட்டின் இயல்புகளை பார்க்க போகிறோம். 3 வகையாக நாங்கள் பிரித்து நாங்கள் இந்திய வர்க்கம், ஐரோப்பிய வர்க்கம், உள்நாட்டு வர்க்கம். இப்போ நாங்கள் இந்திய ஐரோப்பிய ரெண்டும் படித்துட்டோம். அடுத்த உள்நாட்டு பசுமாட்டின் இயல்புகளை பற்றி பார்ப்போம். உள்நாட்டு மாடுகள், அதாவது சுதேச மாட்டின் உடலின் பெர்மனண்ட் பார்த்தோம்னு சொன்னால் மிகவும் சிறிதளவில் காணப்படுது. திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது வலிமை மிக்கதாக காணப்படும். எவ்வித விசேட பராமரிப்பும் இல்லாமல் நன்கு வளரக்கூடியதாகவும் காணப்படுவார். இவன் உடலின் நிறம்னு சொல்லி பார்த்தா கருப்பு அல்லது சிவப்பு நிறமாக காணப்படும். உடலில் வெண்ணிற பொட்டுக்கள் காணப்படும். ஆண் மாடண்டா ஏறத்தாழ 273 கிலோகிராம் நிறை காணப்படும். பெண் மாடண்டா ஏறத்தாழ 182 கிலோகிராம் நிறை உடையதாக காணப்படும். உள்நாட்டு பசுமாடுகளின் ஒரு கறவை காலத்தில் பார்த்தோம்னு சொன்னால் ஏறத்தாழ 628 லிட்டர் பாலை நாங்கள் பெறலாம். இவை உள்நாட்டு மாடுகளை நாங்கள் பால் மற்றும் இறைச்சி பெறுவதற்காகவும், பேரங்கள் இழுக்கிறதுக்காகவும், வயல்களை உழுவுறதுக்காண்டி நாங்கள் இவற்றை பயன்படுத்துவோம். அடுத்து நாங்கள் இவ்வளோ நேரமும் பார்த்தது பசு மாடுகளை பற்றி. அடுத்து இனி பார்க்க போகிறோம் இலங்கையில் வளர்க்கப்படுற எருமை மாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். அதில் 3 எருமை மாடுகள் நாங்கள் பிரதானமாக வளர்க்குறோம். முறா, சூர்த்தி, நீலி ரவி என்ற 3 இனங்களை நாங்கள் அதிகமாக வளர்க்கின்றோம். இனி நாம் ஒவ்வொன்றாக விரிவாக பார்ப்போம். முறா எருமை மாடு.
இதோட உடல் நிறம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கருப்பு நிறை நிறமானதாக காணப்படுகின்றது. இதுவும் வளர்க்கிறதுன்ற பிரதான நோக்கம்னு சொல்லி பார்த்தா பால் உற்பத்திக்காக. இந்த பால் உற்பத்தியின் அளவண்டு பார்த்தா ஏறத்தாழ 2000 லிட்டர் கறவை காலமாக காணப்படும். பாலண்ட கொழுப்படக்கம் வேண்டாம் 7% காணப்படும். உடல் நிறையன்னு சொல்லி பார்த்தா ஆண் எருமை மாட்டுக்கு 450 தொடக்கம் 900 கிலோகிராமாக காணப்படும். பெண் எருமை மாடுண்டா 450 700 கிலோகிராமாக காணப்படும். அடுத்து நாம் சூட்டியை பற்றி பார்ப்போம். சூட்டின் உடல் நிறம்னு சொல்லி பார்த்தா நீங்கள் திரையில் பார்க்கிறீர்கள் நிறை கபில நிறமானதாக காணப்படுது. இவையே நாங்கள் வளர்க்குறதுன்ற பிரதான நோக்கம்னு சொல்லி பார்த்தா பால் உற்பத்திக்காகத்தான். இவையின் பால் உற்பத்தியின் அளவுன்னு சொல்லி பார்த்தா 1600 லிட்டர் கறவை காலமாக காணப்படும். பாலண்ட கொழுப்படக்கம் இவருக்கு கூடவாக காணப்படும். 8.9% காணப்படும். உடலின் நிறையண்டு பார்த்தோம்னு சொன்னால் ஏறத்தாழ ஆண் மாடண்டா 500 கிலோகிராமாகவும் பெண் மாடன்னு சொன்னால் 450 கிலோகிராமாகவும் காணப்படும். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் எருமை மாடு நீலி ரவி. நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இவருடைய நிறம் கருப்பு அல்லது கபில நிறமானதாக காணப்படும். இந்த நீலி ரவியை வளர்க்குறதுன்ற நோக்கம் என்று சொல்லி பார்த்தா பிரதானமாக பால் உற்பத்திக்காகத்தான் வளர்க்கினார். அடுத்ததாக பால் உற்பத்தியின் அளவுன்னு சொல்லி பார்த்தா 2000 லிட்டர் கறவை காலமாக காணப்படும். பாலின் கொழுப்படக்கம் இவருக்கும் கூடத்தான் 7-8% காணப்படும். உடலின் நிறையன்னு சொன்னால் வளர்ந்த ஆண் எருமை மாடு 650 கிலோகிராமாகவும் பெண் எருமை மாடு ஏறத்தாழ 500 கிலோகிராமாகவும் காணப்படும். அடுத்து நாம் சுதேச எருமை மாட்டு வர்க்கத்தை பற்றி பார்ப்போம். நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இவரின் நிறம் கடும் நிறை நிறமானதாக காணப்படுகின்றது. உற்பத்தியின் அளவு பால் உற்பத்தியின் அளவுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஏறத்தாழ 500 675 லிட்டர் கறவை காலமாக காணப்படும். இந்த எருமை மாட்டின் உடல் நிறையன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் வளர்ந்த ஆண் மாடுன்னு சொன்னால் ஏறத்தாழ 350 380 கிலோகிராமாகவும் பெண் எருமை மாடுன்னு சொன்னால் 275 380 கிலோகிராமாகவும் காணப்படும். இலங்கையில் மாடு வளர்ப்புக்காக கையாளப்படுற பிரதான மாடு வளர்ப்பு முறைகள்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 3 பிரதானமான மாடு வளர்ப்பு முறைகள் காணப்படுது. அதில் ஒன்று திறந்த வெளி முறை, 2வது குறை செறிவு முறை, 3வது செறிவு முறை. திறந்த வெளி வளர்ப்பு என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் மாடுகள் பகற்காலத்தில் சுயாதீனமாக திரிந்து மேய்வதன் மூலம் தமது போஷணைய தேவையையும் நிறைவு செய்து கொள்வினர். இரவில் படுக்கிறதுக்காண்டி வைக்கி தொழுவ வசதியை அமைச்சு கொடுப்பினர். நீங்கள் இந்த திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பசுமாட்டு பகலில் சுயாதீனமாக அலைந்திருந்து ஒரு இடத்துல படுத்திருக்கிறதையும் இரவில் இவர்களை பிடித்து தொழுவத்தில் வைத்து பராமரிப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. சில வேளைகளில் இந்த மாட்டை பார்த்தோம்னு சொன்னால் பண்ணையாளிட்ட வீட்டு தோட்டத்தில் அடைப்பொன்றுக்குள்ளேயே அடைத்து வச்சிருப்பினார். அடுத்தது உலர்வலிய பிரதேசங்களில் தான் இது பொதுவாக கையாளப்படுற ஒரு முறையாக காணப்படுது. இந்திய மாட்டு இரத்தம் கூடுதலாக அடங்கியுள்ள வலிமை மிக்க கலப்பு வர்க்கங்களை இம்முறையில் நாங்கள் வெற்றிகரமாக வளர்க்கலாம். அதாவது இவ இந்தியா இன மாடுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அவ வெப்பத்துக்கு உலர் வலயத்துக்கு சேர்ந்த உலர் வலயத்தில் நன்கு வளரக்கூடிய சகிக்கக்கூடிய தன்மையை கொண்ட ஒரு மாடாக காணப்படுறதால இவர்களை நாங்கள் திறந்த வழியில் வச்சு வளர்க்கக்கூடியதாக காணப்படுது. அடுத்தது இந்த திறந்த வழி வளர்ப்பு முறையில் என்னென்ன அனுகூலங்கள்னு சொல்லி பார்ப்போம். அதில் பார்த்தோம்னு சொன்னால் உணவு மெனை போன்றவற்றுக்கு எங்களுக்கு செலவு கணக்கே ஏற்படாது. எதுன்னு சொன்னால் உணவு எல்லாம் தண்டை வாட்டில் சுயாதீனமாக பகலில் போய் மேய்ந்துட்டு வருவினோம். ஆனால் மெனையும் இரவில் மட்டும்தான் அவைக்கு மெனை கொடுக்குறோம். அப்போ மெனைக்கான பராமரிப்பு எல்லாமே
செலவு குறைவானதாக காணப்படும். அடுத்ததாக பிரதிகூலம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கடுமையான சூரிய வெப்பம் மழை போன்ற பாதகமான நிலைமைக்கு உள்ளாகும். ஏனெண்டா பகலில் திறந்து விடுறதால இவைக்கு சூரிய வெப்பம் கூடவாகவும் வெயிலின்ற அளவு கூடவாகவும் மழைன்ற அளவு எல்லாம் கூடவாகவும் காணப்படுறதால இது ஒரு பிரதிகூலமாக காணப்படுது. இவைக்கு ஒட்டுண்ணி தாக்கம் நோய்வாய்ப்படுதல் எல்லாம் அதிகமாக காணப்படும். என்னென்னு சொன்னால் வெளியில் போய் எல்லா இன மாடுகளோடையும் சேர்றதால அவைக்கான ஒட்டுண்ணி தாக்கம் நோய்வாய்ப்படுறதெல்லாம் கூடவாக காணப்படும். அடுத்தது இவை தரங்குறைவான புல்லை தான் உணவாக எடுத்துக்கொள்ளுவினம். அதாவது தமக்கு விரும்பின உணவுகளை தாமே வெளியில் சுயாதீனமாக மேய்ந்து கொள்றதால அவைக்கு தரமான புல் கிடைப்பதில்லை. அதுக்கு கிடைக்காதால அவன் தெரிவுத்தின் கனியுப்பு பூக்கள் போன்றவற்றெல்லாம் கிடைக்காதால அவன் உற்பத்தி திறனையும் பார்த்தோம்னு சொன்னால் குறைவாகத்தான் காணப்படும். நாங்கள் பசுக்கள் மீது கூடின அளவு கவனமும் செலுத்துறதில்லை. என்னென்னு சொன்னால் பகல் ஃபுல்லாக வெளியிலான் இருப்பினா இரவில் தான் அவைக்கு நாங்கள் மெனையை அமைத்து கொடுக்குறோம். அடுத்துதான் நாங்கள் குறைச்சறிவு முறையை பற்றி பார்ப்போம். கிராமப்புறங்களில் பார்த்தோம்னு சொன்னால் குறைநகர பிரதேசங்கள்லையும் நாங்கள் கையாளப்படுற மாடு வளர்ப்பு முறைகளில் ஒன்று தான் இந்த குறைச்சறிவு முறை. சகல மாடுகளும் பார்த்தோம்னு சொன்னால் பகற்காலத்தில் நீண்ட கயிற்றினால் கட்டி அவற்றை கழுத்தில் கட்டி வைக்கப்படும். கயிற்றின நீளத்தை பொறுத்து அவை அலைந்து திரிந்து மேய்ந்து உணவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றன. அடுத்து இரா காலத்தில் தொழுவத்தில் வைத்து இவைக்கு என்ன செய்யப்படும்? தீன் வழங்கப்படும். இம்முறையை கையாண்டு மாடு வளர்ப்பில் ஈடுபடும் பண்ணையாளர்கள் மூலமே இலங்கையில் பால் உற்பத்தியின் பெரும் பகுதி கிடைக்குது. ஏன்னு சொன்னால் பகலில் வெளியில் போய் மேய்ந்துட்டு வந்து இரவில் அவைக்கு மெனையிலே வைத்து உணவு வழங்கப்படுவது. அதால் இவை இந்த பால் உற்பத்தியின் அளவு கூடுதலான அளவுக்கு காணப்படக்கூடியதாக இருக்குது. அதாவது குறைச்சறிவு முறையில் பால் உற்பத்தியின் அளவு கூடுதலாக காணப்படுகின்றது. அடுத்ததாக செறிவு முறையில் பார்த்தோம்னு சொன்னால் மாடுகளை முழு நேரமும் மெனைக்குள்ளேயே வைத்து நாங்கள் வளர்ப்போம். நீங்கள் படத்திலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இவைக்கு மெனையிலேயே வைத்து உணவு நீர் எல்லாம் அதுக்குள்ளேயே வழங்கப்படும். அதுக்குள்ளேயே எல்லா செயற்பாடும் நடைபெறும். அதாவது பால் கறத்தல் உணவு நீர் வழங்கல் போன்ற பராமரிப்பு பணிகள் எல்லாமே மெனைக்குள்ளேயே மேற்கொள்ளப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் உயர் பால் உற்பத்தி தரும் பசுக்களை பண்ணையாளர்கள் இந்த முறையில் வளர்ப்பினர். ஏன்னு சொன்னால் இவைக்கு வெளியில் விட்டோம்னு சொன்னால் இவை இந்த வெயில் மழை எல்லாத்தையும் சகிக்க முடியாத தன்மையாக காணப்படுகின்றன. அப்போ இவர்களை நாங்கள் அதிக பால் உற்பத்தி தர்ற ஐரோப்பிய இன மாடுகளை நாங்கள் செறிவு முறையில் வைத்து வளர்ப்போம். செறிவு முறையின்றி அனுகூலம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் தொழுவத்தினுள் வளர்க்கப்படுகின்றமையால் கடும் சூரிய ஒளியின் தாக்கத்துக்கும் அடை மழை பனி போன்ற பாதகமான சூழ்நிலைக்கும் உள்ளாவது குறைவாக இருக்கும். ஒட்டுண்ணி தாக்கம் நோய் தாக்கம் போன்றவற்றுக்கு உள்ளாகிற தன்மையும் குறைவானதாக காணப்படும். ஏன்னு சொன்னால் வெளியில் போகிற தானே, அப்போ இவைக்கு நோய் தாக்கம் ஒட்டுண்ணி தாக்கம் போன்றன எல்லாம் குறைவாகத்தான் காணப்படும். பசுக்களுக்கு தரமான புல் செறிவுத்தீன் கனியுப்புக்கள் சுத்தமான நீர் போன்றவை போதுமான அளவுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. உரிய காலத்தில் சினைப்படுத்தல் பால் கறத்தல் போன்றவற்றை எல்லாம் செய்யலாம். ஏன்னு சொன்னால் தொடர்ந்து மெனையிலேயே தான் இருக்கிறவ, அப்போ அவைக்கு எல்லா கிரமங்களையும் நேரத்துக்கு நேரம் செய்யக்கூடியதாக இருக்கும். பிரதிகூலம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் உணவு தேவை உழைப்பு போன்றவது செலவு உயர்வு. ஏன்னு சொன்னால் கட்டையிலே கட்டி வச்சுக்கொண்டு அவைக்கு உணவு போடுறதுக்கான செலவு கூடவானதாக காணப்படும். அதே மாதிரி உழைப்பும் கூடவே இருக்கும். வேலையாட்கள் எல்லாம் நாங்கள் கணக்க வைக்க வேணும். பராமரிப்பு முழுக்களுக்கும் செய்கிறதுக்கும் ஒரு வேலையாட்கள்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்ட்ராவாக வைக்க வேண்டிய தேவை ஏற்படுது. இதெல்லாம் பிரதிகூலமாக காணப்படுது. அடுத்து மாட்டு மெனைகளை பற்றி பார்ப்போம். இந்த மாட்டு மெனையில் நாங்கள் பிரதானமாக 2 விதமாக பிரித்து கொள்ளலாம். நீங்கள் இந்த திரையில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒன்று திறந்த மெனை, 2வது மூடிய மெனை என்று பிரிப்போம். இந்த மூடிய மெனையை நாங்கள் 2ஆக பிரிப்போம்.
அதில் பார்த்தோம்னு சொன்னால் கட்டி வைக்கிற தொழுவம் வேண்டும், சுயாதீனமாக விட்டு வைக்கிற தொழுவம் வேண்டும், 2ஆக பிரிப்போம். இந்த கட்டி வைக்கிற தொழுவத்தை நாங்கள் 2ஆக பிரிக்கலாம். ஒற்றை வரிசை முறை, இரு வரிசை முறை என்று 2ஆக பிரிக்கலாம். அந்த இரு வரிசை முறையில் 2ஆக பிரிப்போம். தலையுடன் தலைமுறை, வாளுடன் வால்முறை என்று பிரித்து கொள்ளுவோம். நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த தலையுடன் தலைமுறையை பார்த்தோம்னு சொன்னால் மாடு 2 பக்கமும் தலையும் தலையும் பார்த்தபடி இருக்கக்கூடியதாக, நடுவில் அதுக்குரிய உணவுகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறதையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரிக்கு வாளுடன் வால் முறையில் பார்த்தோம்னு சொன்னால் வாலும் வாலும் எப்படி இருக்குது, ஒரே பக்கம் பார்த்ததாகவும் காணப்படும். இவைன்ற கழிவுகள் எல்லாம் நடுவுக்குள்ள சேரும். அவற்றை அப்படியே க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கக்கூடியதாக காணக்கூடியதாக இருக்குது. அடுத்தது மாடுகளுக்கு மெனை வசதி அளிப்பதின் முக்கியத்துவம் பற்றி இனி நாங்கள் பார்ப்போம். ஏன் நாங்கள் மாடுகளுக்கு மெனை வழங்க வேணும் என்று சொல்லி இனி பார்ப்போம். அதாவது மழை, வெயில், காற்று போன்ற பாதகமான வானிலை நிலைமைகள் காரணமாக அழுத்தத்துக்கு உள்ளாகாதவரும் மாடுகளை சௌகரியமாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்கிறதுக்காகவும் நாங்கள் இவைக்கு மெனையை வழங்க வேணும். அதாவது இவை நாங்கள் வெளியில் விட்டோம்னு சொன்னால் வெயில், மழை, பனி போன்ற பாதகமான காலநிலையெல்லாம் இவைக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றதாலையும் இவைக்கு மற்றது சுத்தமாக இருக்காது. வெளியில் போனால் நோய் தாக்கம், ஒட்டுண்ணி தாக்கம் போன்றவற்றையெல்லாம் போன்றவன ஏற்படும் என்பதனாலும் நாங்கள் இவற்றை மெனை வசதியை கொடுக்க வேணும். அடுத்தது கள்வர் போன்ற புறவாரியான இடர்களிலிருந்து நாங்கள் மாடுகளை பாதுகாத்து கொள்வோம். நாங்கள் வெளியில் திறந்து விட்டோம்னு சொன்னால் மாடுகளை வெளியில் யாராவது பிடித்து கொண்டு போவார்கள். அப்போ இந்த இடர்களிலிருந்து நாங்கள் என்ன செய்யலாம், மெனைகளை அமைத்து கொடுத்தோம்னு சொன்னால் தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அடுத்தது நாங்கள் உணவும் நீரும் ஒழுங்காக வழங்கக்கூடியதாக இருக்குது. என்னென்ன நேரத்துக்கு வைக்க உணவு தேவை, நீர் தேவைன்னு சொல்லி எவ்வளோ தேவைன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் மெனையில் வச்சோன்னு சொன்னால் சரியான அளவில் நாங்கள் வழங்குவோம். இப்போ நாங்கள் திறந்து விட்டோம்னு சொன்னால் அவர் எவ்வளவு மேய்கிறார், எவ்வளவு நீர் குடிக்கிறாருன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ இதுக்காண்டி நாங்கள் என்ன செய்வோம், மெனையை வழங்குறது ஒரு கட்டாய தேவையாக காணப்படுது. இலகுவாகவும் சுத்தமாகவும் பால் கறத்தல் போன்ற கருமங்களையும் ஒழுங்காக செய்யலாம். இப்போ நாங்கள் மெனையில் வைத்திருந்தோம்னு சொன்னால் மாடு வெளியில் விடுறதில்ல, அப்போ சுத்தமானதாக இருப்பார். அதே மாதிரி பால் கறக்கிறதுக்கு பால் கறத்தல் இயந்திரங்களை பயன்படுத்துகிறதாலையும் இந்த செயற்பாடுகள் எல்லாத்தையும் நாங்கள் சரியான டைமுக்கு செய்கிறதாலையும் செய்யக்கூடியதாகவும் காணப்படுது. மெனையில் இருக்கிற மாடுகளுக்கு நாங்கள் டைமுக்கு எல்லாத்தையும் செய்யக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி கழிவுப் பொருள் முகாமையை பார்த்தோம்னு சொன்னால் இலகுவாக இருக்குது. இந்த கழிவுப் பொருட்கள் எல்லாம் இலகுவாக கலெக்ட் பண்ணக்கூடியதாக காணப்படுது. அப்போ இதால் இதை நாங்கள் இலகுவாக முகாமை செய்யக்கூடியதாக காணப்படுது. அடுத்தது மாடுகளை முகாமை செய்தலும் இனவிருத்தி செய்தலும் இலகுவாக காணப்படும். மாடுகளை முகாமை செய்கிறது, இனவிருத்தி செய்கிற, ப்ரீடிங் செய்கிறது எல்லாம் இப்போ இவருக்கு ப்ரீடிங் செய்ய வேணுமென்றதெல்லாம் அவருக்கு சரியான டைமில் செய்யப்படும். மெனையை கொடுத்தோம்னு சொன்னால் வெளியில் திறந்து விட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாது. அடுத்தது மாடுகளின் சுகாதாரத்துக்கு உடல் நலத்துக்கு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்வதெல்லாம் இலகுவானதாக இருக்கும். இப்போ ஏதாவது நோய்வாய்ப்பட்டா எல்லாம் மெனையில் இருந்தேன்னு சொன்னால் நாங்கள் தொடர்ந்து அவதானித்து கொண்டே இருப்போம். அப்போ அது இலகுவாக அமைந்திருக்கு. ஆனால் நாங்கள் வெளியில் திறந்து விட்டுட்டு உள்ளுக்குள்ளே அடைச்சி வச்சோம்னு சொன்னால் ஒவ்வொரு மாட்டையும் நாங்கள் இனங்காண்றது கடினமாக காணப்படுறதால அந்த நடவடிக்கைகளை, சுகாதாரத்துக்கான உடல்நலத்துக்குமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் கடினமானதாக காணப்படும். திறந்து விட்டால் கடினமாக காணப்படும். அப்போ மெனையில் வச்சு நாங்கள் செய்கிறதால எங்களுக்கு என்ன இருக்குது, இலகுவானதாக காணப்படுது. அடுத்து நாம் தேர்ச்சி மட்டம் 4.8 பசுக்கன்றுகளை பராமரிப்பதற்காக பொருத்தமான வழிமுறைகளை கையாள்வதற்குரிய ஆயத்தை வழிகாட்டுவார் என் பாடத்தை கற்க உள்ளோம். நாம் இனி பசுக்கன்று என்றால் என்னன்றதை பற்றி பார்ப்போம். பசுக்கன்றுண்டா என்ன? பசுக்கன்றுன்னு சொன்னால்
மாடு வளர்ப்பின் போது பிறந்த வேளை தொடக்கம் 1 வருட வயது அடையும் வரை இருக்கிற விலங்குகளைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோமா பசுக்கன்றுன்னு சொல்லுவோம். அதாவது பிறந்ததுல இருந்து வளரும் மட்டும் 1 வயது அடையும் மட்டுக்கும் இருக்கிற மாட்டின் கன்றுகளை நாங்கள் பசுக்கன்றுன்னு சொல்லுவோம். நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பசுக்கன்றுகளை. அடுத்து பசுக்கன்றுகளை சரியாகவும் முறையாகவும் பராமரிப்பதென்ற முக்கியத்துவம் பற்றி பார்ப்போம். ஏன் நாங்கள் பசுக்கன்றுகளை சரியான முறையிலேயே நாங்கள் பராமரிக்க வேண்டும்? ஏன்னு சொன்னால் பிறந்து முதல் 2 வாரங்களில் பார்த்தோம்னு சொன்னால் இறப்புகளின் அளவு கூடுதலாக காணப்படும். அப்போ இவைன்ற இறப்பு வீதத்தை நாங்கள் குறைத்து கொள்றதுக்காண்டி நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் பசுக்கன்றுகளை நாங்கள் பராமரிக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. அடுத்தது ஆரோக்கியமான வயதுக்கேற்ற நிறையுள்ள பாலியல் முதிர்ச்சியடைந்த பசுக்களை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்குது. நாங்கள் சரியான முறையில் பராமரித்து கொண்டு வந்தோம்னு சொன்னால் இவை ஆரோக்கியமானதாகவும் வயதுக்கேற்ற நிறையும் அடைந்திருப்பினோம். அப்போ அதனால் பாலியல் வயது நிறையுள்ள நல்ல பசுக்களை நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து உயரிய உடற்கொள்ளளவை கொண்ட, அதாவது அதிக அளவில் ஐதத்தீன் உண்ணும் தன்மையுள்ள நன்கு வளர்ச்சியடைந்த பசுக்கள் கிடைக்கும். வீரியமுள்ள சார்பளவில் நீண்ட ஆயுட்காலத்தை கொண்ட பசுக்களும் நாங்கள் சரியான முறையில் பராமரிக்கிறதால கிடைக்கும். அதாவது வீரியமுள்ளன்னு சொன்னால் நல்ல சுறுசுறுப்பானதாகவும் சுறுசுறுப்பான பசுக்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அடுத்தது தாமதமின்றி சினப்படுத்தலுக்காக இருக்க, அதாவது உரிய காலத்தில் பாலியல் முதிர்ச்சி அடைகிறதால நாங்கள் 2 வருட வயதில் முதலாம் கன்று எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. நாங்கள் சரியான முறையில் பராமரித்தோம்னு சொன்னால் இந்த பசுக்கன்று 2 வருடத்தில் முதலாவது கன்றை போடுவேன். அடுத்தது பிரச்சனைகள் மற்றும் இடர்பாடுகள் இன்றி கன்றுணத்தக்க பசுக்கள் கிடைக்கும். பிரச்சனை நோய் மற்ற ஆரோக்கியம் எல்லாம் குறைபாடுகள் இல்லாத நல்ல பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாத நல்ல பசுக்களாக நாங்கள் என்ன செய்யலாமா பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அடுத்தது பால் உற்பத்தின்ற அளவுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அதிக பால் உற்பத்தி கிடைக்கக்கூடியதாக இருக்குன்னு நாங்கள் சரியான முறையில் பராமரித்தார். அடுத்தது நாங்கள் பசுக்கன்றுகளின் வளர்ச்சி பருவங்களை பற்றி பார்ப்போம். பசுக்கன்றுகளின் வளர்ச்சி பருவத்தை நாங்கள் 3ஆக வகைப்படுத்தலாம். ஈன்ற உடனே, பிறப்பு தொடக்கம் 3 வார வயது வரை, அடுத்த 3ஆவதாக 3 வார வயது தொடக்கம் பால் மறக்க செய்யும் வயது வரை, அதாவது 8 12 வார வயது வரை, 2 மாதத்திலிருந்து 3 மாதம் மட்டுக்கு. அதாவது ஈன்ற உடனே 1, 2வது பிறந்ததிலிருந்து 3 வாரம் மட்டும், 3வது 8 12 வாரம் மட்டுக்குமான 3 வகையாக நாங்கள் பிரித்து கொள்ளலாம். ஈன்ற உடனேயே பசுக்கன்றுக்காக செய்யப்படுற பராமரிப்பு கர்மங்கள்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் கன்றொன்று ஈன்ற உடனே அதுக்கு சுவாச இடர்பாடுகளை என்ன செய்ய வேணும், நீக்க வேணும். அப்போ சுவாச இடர்பாடுகளை நீக்கிறதுக்காண்டி நாங்கள் மூக்குத்துவாரங்கள்லேருந்து சீதத்தை எல்லாம் எடுத்து விட வேணும். அடுத்த திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், தாய்ப்பசுவுக்கு நாங்கள் நக்கிறதுக்கு இடமளிக்க வேணும். அதாவது இந்த தாய்ப்பசு தன் சீதத்தை நக்கி எடுப்பதை நீங்கள் திரையில் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்தது நாங்கள் கன்றை சுத்திகரிக்க வேணும். அதாவது இவன் மூக்குக்குள்ள ஏதாவது ஒரு வைக்கோலோ அப்படி ஏதாவது ஒரு பொருளை விட்டு தும்ம செய்ய வேணும். மூக்குக்குள்ள ஏதாவது சீதங்கள் அப்படி இருந்தால் வெளியில் வர்றதுக்காண்டி செய்கிற அந்த படத்தை நீங்கள் திரையில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது உலர்ந்த வைக்கோல் அல்லது துணி துண்டினால் கன்ற உடலை நாங்கள் துடைத்து கொள்ள வேணும். நீங்கள் திரையில் பார்க்கிறீர்கள். இவ்வாறு செய்கிறதால இதுன்ற சுவாசத்தை எல்லாம் என்ன செய்யலாம்னா இலகுபடுத்தக்கூடியதாக இருக்குது. அடுத்தது கொப்பிள் நாணை கிருமியளிக்கப்பட்ட சுத்தமான கத்திரிக்கோளான நறுக்கிட்டு டின்சர் அயடின் போன்றதொரு கிருமி கொல்லித்தையும் நாங்கள் தடவ வேண்டிய தேவை ஏற்படுது. அடுத்தது
பிறப்பு நிறையை நாங்கள் நிறுத்து பதிஞ்சு கொள்ள வேணும். ஏன்னு சொன்னால் வேண்ட அறிக்கைகள் எல்லாம் பேணப்பட வேணும் தானே. அதுக்காண்டி நாங்கள் இந்த பிறப்பு நிறையை நாங்கள் முதலாவதாக அறிந்து கொள்ள வேணும். அடுத்தது வேறு அசாதாரண நிலைகள் உண்டா என்று சொல்லி பார்ப்போம். ஏதாவது வருத்தங்கள் இருக்கா, அல்லது மூச்சு ஏதாவது பிரச்சனையாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நாங்கள் இவைக்கு டெஸ்ட் பண்ண வேணும். அடுத்ததாக பிறந்து அரை மணித்தியாலத்துக்குள் தாய்ப்பசுவில் இருந்து கறந்தெடுத்த கடம்பு பாலை 2 லிட்டரில் சில தடவைகள் நாங்கள் ஊட்ட வேண்டியாக இருக்குது. அப்போ இதுக்காண்டி இந்த படத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பசுக்கன்றுக்கு எப்படி கடம்பு பாலை ஊட்டுகிறார்கள் என்பதை. அடுத்ததாக கொலஸ்ட்ரால் அப்படின்னா அதாவது கடம்பு பால் என்றா என்னென்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். கன்று ஈன்ற முதல்லிருந்து 4 to 5 நாட்கள் கழியும் வரை கிடைக்கிற பாலைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், கடம்பு பால் அல்லது கொலஸ்ட்ரம் என்று சொல்லுவோம். அடுத்து நாங்கள் கடம்பு பாலுக்கும் சாதாரண பாலுக்கும் இடையிலான வேறுபாடுகள் பற்றி பார்ப்போம். கடம்பு பால்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இளம் மஞ்சள் நிறமானதாக காணப்படும். சாதாரண பால் வெண்ணிறமானதாக காணப்படும். கடம்பு பாலை பார்த்தோம்னா செறிவு கூடியதாக, திக்னஸ் கூடினதாக காணப்படும். சாதாரண பால்னு சொன்னால் திக்னஸ் குறைந்ததாக, செறிவு குறைந்ததாக காணப்படும். கடம்பு பாலில் பார்த்தோம்னு சொன்னால் புரதத்தின் அளவு உயர்வானதாக காணப்படும். சாதாரண பாலில் பார்த்தோம்னு சொன்னால் புரதத்தின் அளவு குறைவானதாக காணப்படும். அடுத்ததாக பாலின் வெள்ளம்னு சொல்லி பார்த்தோம். வெள்ளம்னா லெக்டோஸின் அளவு அது குறைவானதாக கடம்பு பாலில் காணப்படும். சாதாரண பாலில் பார்த்தோம்னு சொன்னால் பால் வெள்ளம் கூடுதலானதாக காணப்படும். அடுத்ததாக கொழுப்பு சதவீதம் குறைவானதாக காணப்படும் கடம்பு பாலில். சாதாரண பாலில் பார்த்தோம்னு சொன்னால் கொழுப்பு சதவீதம் கூடுதலான அளவில் காணப்படும். அடுத்த இம்யூனோகுளோபியூலின் என்ற புறப்பொருள் எதிரி கடம்பு பாலில் கூடுதலாக காணப்படும். சாதாரண பாலில் புறப்பொருள் எதிரி குறைவானதாக காணப்படும். அதுதான் கட்டாயம் கடம்பு பால் கொடுக்க வேணும் என்று சொல்லி சொல்லுறது. அடுத்ததாக மெலமிழக்கிற தன்மைன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கடம்பு பாலுக்கு கூடவானதாக காணப்படும். சாதாரண பாலில் மெலமிழக்கும் தன்மை கிடையாது. அடுத்ததாக கடம்பு பால்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் விட்டமின் மற்றும் கனிப்பொருளின் அடக்கம் உயர்வானதாக காணப்படும். சாதாரண பாலில் விட்டமின் கனிப்பொருளின் அளவு குறைவானதாக காணப்படும். அடுத்ததாக கடம்பு பால்லையும் சாதாரண பால்லையும் இருக்கிற ஒவ்வொரு கூறுகளின் அளவுகளையும் நீங்கள் திரையில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நீரன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கடம்பு பாலில் 72.72 வீதமாகவும் சாதாரண பாலில் 87.92 வீதமாகவும் காணப்படுது. அப்போ நீரின் அளவு சாதாரண பாலில் தான் கூடவானதாக காணப்படுது. அடுத்தது கொழுப்புன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கடம்பு பாலில் 3.37ஆகவும் சாதாரண பாலில் 3.49 கொழுப்பு சாதாரண பாலில் கூடுதலாக காணப்படுது. அடுத்தது புரதம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கடம்பு பாலில் 19.65ஆகவும் சாதாரண பாலில் 3.28ஆகவும் காணப்படுது. அப்போ புரதத்தின் அளவு கடம்பு பாலில் அதி உச்சமானதாக காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து லெக்டோஸின் அளவுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கடம்பு பாலில் 2.48ஆகவும் சாதாரண பாலில் 4.46 வீதமாகவும் காணப்படுது. கனியங்களின் அளவுன்னு சொல்லி பார்த்தா கடம்பு பாலில் தான் கூட, அதாவது 1.78ஆகவும் சாதாரண பாலில் 0.75 வீதமாகவும் காணப்படுது. அடுத்த கொழுப்பு அல்லாத திண்மங்கள்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அதாவது கடம்பு பாலில் திக்னஸ் கூட, அதாவது அப்போ திண்ம பதார்த்தங்களின் அளவு கூடவாக காணப்படும். 23.91 வீதமாக கடம்பு பால்லையும் சாதாரண பாலில் 8.59 வீதமாகவும் காணப்படும். அடுத்தது கடம்பு பால் வழங்குறது ஏன், கடம்பு பாலின் முக்கியத்துவம் என்ன என்றதை பற்றி இனி நாங்கள் பார்ப்போம். பசுக்கன்றுக்கு போசாக்கு கடம்பு பாலால் கிடைக்குது. அடுத்தது நோய்களுக்கு எதிரான நிற்பீடனத்துக்கு இவை துணை புரியக்கூடியதாக இருக்குது. அது கடம்பு பால் இந்த நோய் ஏற்படுற தன்மை கடம்பு பாலால் குறைவானதாக காணப்படும். முதல் தடவையாக மெலம் வெளியேற்றலை இலகுவாக்கும், அதாவது மெலம் இழக்கும் தன்மை கொண்டதாக இந்த கடம்பு பால் காணப்படுது.
அடங்கியுள்ள கொழுப்பு சிறுகோளங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சின்னதாக காணப்படும். அதில் மாட்டுக்கன்றுகளில் இலகுவாக சமிபாடடைந்து அகத்துறிஞ்சக்கூடியதாகவும் காணப்படும். இது கடம்பு பாலில். அடுத்தது கடம்பு பாலின் பலித தன்மை 6 மணித்தியாலங்களில் உச்சத்தை அடைந்து பிறகு படிப்படியாக குறைந்து கொண்டு செல்வதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. தாய்ப்பசு ஒன்று மரணித்தா அல்லது வேறு ஏதாவது தேவை ஏற்பட்டால் நாங்கள் இந்த கண்டுக்கு கடம்பு பால் கொடுக்க வேணும். அப்படி கொடுக்க முடியாத சந்தர்ப்பங்களில் நாங்கள் என்னென்னத்தை செய்யலாம்ன்றதை பற்றி இனி நாங்கள் பார்ப்போம். என்னென்னத்தை செய்யலாம்? ஒன்று, நாங்கள் செவிலி பசுமாடு ஒன்றிலிருந்து நாங்கள் கடம்பு பாலை பருக செய்யலாம். அல்லது நாங்கள் என்ன செய்யணும்? கடம்பு பாலை தயாரிக்க வேணும். எவ்வாறு நாங்கள் கடம்பு பாலை தயாரிக்கிறதுன்னு சொல்லி இனி நாங்கள் பார்ப்போம். அதாவது முட்டை வெள்ளைக்கரு 6 எடுத்து பசுப்பால் 3/4 லிட்டரும் சுத்தமான நீர் 1/4 லிட்டரும் மீனெண்ணெய் ஆமணக்கு போன்றவற்றில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு தேக்கரண்டியும் நுண்ணுயிர் கொல்லியில் 1/2 கிராம் எடுத்து ஒன்றாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் இவற்றை பசுக்கன்றுகளுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஐரோப்பிய வர்க்க பசுகன்னு சொன்னால் 3 to 4 கிலோகிராம் ஒரு நாளைக்கு நாங்கள் கொடுக்க வேணும். சுதேச அல்லது இந்திய வர்க்கம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 2 to 3 கிலோகிராம் கொடுத்தா சரி. சொன்னால் ஐரோப்பிய வர்க்கங்கள்னு சொன்னால் பெரிய மாடுகள் தானே, அப்போ அவைக்கு கொடுக்குற அளவும் கூடவானதாக 3 to 4 கிலோகிராமாக காணப்படும். சுதேச மாட்டுக்கு மற்ற இந்திய வர்க்கங்கள் சிறிய இன மாடுகள், அதாவது அதில் நாங்கள் 2 to 3 கிலோகிராம் ஒரு நாளைக்கு கொடுத்தா சரி. அடுத்தது இதை நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் ஒரு கிழமைக்கு நாங்கள் இதை கொடுக்க வேணும், கடம்பு பாலை கொடுக்க வேணும். அடுத்த பிறப்பிலிருந்து பால் மரக்கடிக்கும் வரையில் கன்றுகளை போசிக்கிறதால ஆரோக்கியமான உரிய சரியான நிறைய நாங்கள் என்ன செய்யலாமா பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்போ நாங்கள் பிறப்பிலிருந்து பால் மரக்கடிக்கும் மட்டுக்கும் நாங்கள் இவைக்கு சரியான முறையில் நாங்கள் பராமரித்தோம்னு சொன்னால் இவன்ற நிறைய நாங்கள் சரியான முறையில் பெறக்கூடியதாக காணப்படும். பசு கன்றுகளை போஷிக்க வேண்டிய விதம்னு சொல்லி பார்த்தோம்னா என்னென்னு பசுக்கன்றுகளை நாங்கள் வளர்க்க வேணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நாளாந்த பால் தேவை. ஒவ்வொரு நாளும் நாங்கள் எவ்வளவு கொடுக்க வேணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 1வது மாதம் என்றா பசுக்கன்றினது உடல் நிறைந்து 10% பால் குடிக்க செய்தல் வேண்டும். அதாவது பசுக்கன்றின் உடல் நிறைந்த 10% நாங்கள் பால் கொடுத்தோம்னா சரி. அடுத்தது நாளொன்றுக்கு பார்த்தோம்னு சொன்னால் 3 கிலோகிராம் 3 லிட்டரை இடவிடாது நாங்கள் இவருக்கு ஊட்ட வேணும். அடுத்ததாக பால் குடிக்க மறக்கும் வரை நாங்கள் என்ன செய்ய வேணுமா படிப்படியாக அதன் அளவை அதிகரித்து கொண்டு போக வேண்டும். பால் குடிக்க பழக்கிறதுக்கு நாங்கள் இயற்கையான முறையிலையும் குடிக்க பழக்கலாம், அல்லது பாத்திரத்தில் இருக்கிற பாலையும் குடிக்க பழக்கலாம். 2 வாரங்கள் ஆகைக்குள்ள நாங்கள் இவருக்கு ஆயுதத்தீன், தீன் பங்கீடு, செறிவுத்தீன் போன்றவற்றை நாங்கள் வழங்கலாம். அடுத்தது நாள் முழுவதும் இவருக்கு கட்டுப்பாடின்றி பல முறை நாங்கள் சுத்தமான நீர் வழங்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பால் மரக்கடிப்பதற்காக கன்று பூர்த்தியடைந்திருக்க வேண்டிய நிபந்தனைகள்னு சொல்லி பார்த்தா என்னென்ன நாங்கள் இந்த பால் மரக்கடிக்கிறதுக்காண்டி என்னென்னத்தை நாங்கள் கன்று பூர்த்தி அடைஞ்சிருக்கு என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் பால் மரக்கடிக்கும் பருவத்தில், அதாவது 10 to 12 வர வயதில் கன்றுட உடல் நிறையம் பிறப்பு நிறையின் 2 மடங்காக அதிகரித்திருந்தால் நாங்கள் இவருக்கு பால் மரக்கடிக்க செய்யலாம். அடுத்தது நாளொன்றுக்கு 7 கிலோகிராமிற்கு அதிகமான புத்தம் புதிய ஐதுத்தீன் மற்றும் செறிவுத்தீனை நாங்கள் இவருக்கு வழங்க வேண்டும். கனிப்பொருள் மிகை நிரப்பின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நாளொன்றுக்கு 10 கிராம் வழங்க வேண்டும். அடுத்தது இந்த பசுக்கன்றுகளுக்கு எவ்வாறு நாங்கள் மெனை அமைக்கிறது, மெனை வசதி எவ்வாறு கொடுக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். பசுக்கன்றுகள் மந்தையில் உள்ள ஏனைய மாடுகளோட வாழைக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்றதை பார்ப்போம். அதில் பார்த்தோம்னு சொன்னால் கன்றுகள் அதிக அளவில் பால் குடிக்க கிடைக்கும். அதனால் நாங்கள் தனித்தனியே மனை வசதி அளிக்கிறதால இந்த நிலைமையை தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. பால் உற்பத்தியின் அளவும் குறைவடையும்.
கன்றுகளை கூட்டமாக வளர்க்க ஒன்று ஒன்று நக்குறதால வயிற்றில் ரோமப்பந்து மாதிரி உருவாகும். இதால் நாங்கள் தனித்தனியே வளர்க்கிறதால இதை நாங்கள் ரோமப்பந்து உருவாகிறது என்ன செய்து கொள்ளலாம், தவிர்த்து கொள்ளக்கூடியதாக காணப்படுகிறது. அடுத்தது, பசுக்கன்றுகளுக்கு மெனை வசதி அளித்தலின் போது கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களை பற்றி நாங்கள் இனி பார்ப்போம். அதில் பார்த்தோம்னு சொன்னால், ஆரம்ப பருவத்தில், அதாவது பால் குடிக்கும் பருவத்தில் 1வது மாதத்தில் நாங்கள் என்ன செய்வோம், தனித்தனி கூடு அமைச்சு கொடுப்போம். நீங்கள் திரையில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆரம்ப பருவத்தில், அதாவது 1வது மாதத்தில் தனித்தனி கூடுகளில் வைத்து அவைக்கு தனித்தனியாக ஒவ்வொரு வாளியிலையும் பால் விடுறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக, பொது தொழுவத்தில், அதாவது 1 மாதத்துக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம், பொது தொழுவத்தில் அவர்களை கொண்டு போய் விடுவோம். அப்படின்னா பொது தொழுவம்னு சொன்னால் ஒரு கூட்டுக்குள்ளேயே கொஞ்சம் மாட்டுக்கன்றுகளை இருப்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது திரையில். அடுத்தது, தொழுவம் சுத்தமானதாயும் உலர்வானதாயும் கடுமையான காற்றுக்கு உள்ளாததாகவும் திருப்திகரமான காற்றோட்டம் உள்ளதாகவும் இருக்க வேணும். இவன் வெப்பநிலையை பார்த்தோம்னு சொன்னால் 26லேருந்து 28 பாய்சிய சூழல் வெப்பநிலை இருக்க வேணும். கூளம், அதாவது நிலத்தில் போடுவோம், அது உலர்வானதாக இருக்க வேணும். அடுத்து நாம் பசுக்கன்றுகளுக்கு வழங்க வேண்டிய இடவசதியின் அளவுகளை பற்றி பார்ப்போம். நாங்கள் பால் குடிக்கிற கன்றுன்னு சொன்னால் அவருக்கு கூடுதலாக நாங்கள் சிறிதளவு இடம்தான் வழங்குவோம். அப்போ அதால் நாங்கள் 75 சென்டிமீட்டர் தர 150 சென்டிமீட்டர் இடவசதியை நாங்கள் கொடுத்தா போதும். அடுத்ததாக அதில் ஒரு கன்றுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அவருக்கு அன்னளவாக 1.5 மீட்டர் அளவு கூடு காணும். 2ஆம் மாதத்துலேன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் பொது அடைப்பு, அதாவது கிணக்க கன்று நிற்கிற ஒரு அடைப்பில்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கன்றுக்கு 1.5 மீட்டர் வேணும். ஒரு அடைப்புக்குள்ள நாங்கள் இந்த 2ஆம் மாதத்தில் வச்சிருக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 6லேருந்து 8 கன்றுகளை நாங்கள் வச்சிருக்கலாம். அடுத்தது, 3ஆம் மாதத்துலேன்னு சொல்லி பார்த்தா 3ஆம் மாதத்தில் ஒரு கன்றுக்கு 2.88 மீட்டர் அளவு இடம் நாங்கள் கொடுக்க வேணும். அதில் ஒரு பொதுக்கூட்டில் 6லேருந்து 8 கன்றுகளை நாங்கள் விடலாம். அடுத்தது, கன்று பராமரிப்பின் போது நாங்கள் கையாளுற பராமரிப்பு கருமங்கள் என்னென்னத்தை நாங்கள் கன்று பராமரிக்கைகளை செய்ய வேணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், கன்றுகளை இனங்காண வேணும். அதாவது கன்றுகள் கன்றுகள் இருக்கும், இது எப்போ பிறந்தது, இவர் எந்த பசுமாட்டுண்ட கன்று என்றதை எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ நாங்கள் இவர்களை இனம் காண்றதுக்காண்டி ஒன்று காது குண்டலம் என்று போடுவோம், அதாவது டெக்கிங் செய்வோம். அவன் காதுகளில் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அவன் காதில் ஒரு நம்பரும் போட்டு அவர் எப்போ பிறந்தவர் என்று சொல்லியும் போட்டு அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த ஒரு புக்கில் பதிஞ்சு வச்சிருப்பினோம். இவர் எப்போ பிறந்தவர், இவருக்கு எப்போ ஊசி போட்டது, இவருக்கு என்னென்ன வருத்தம் வந்தது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸ் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இவரை பற்றி வச்சிருப்பினோம். இப்போ இது டெக்கிங் பண்ணுறதால இது இலகுவாக இருக்குது. அடுத்தது, பச்சை குத்துதல், அதாவது டட்டோனிங். இது இந்த திரையில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. காதில் என்ன செய்யணும்னு சொன்னால் பச்சை குத்தி இருப்பினோம். அதனால் இந்த பசுக்கன்றுகளை நாங்கள் இலகுவாக அவருடைய பெயர் போட்டிருக்க மாதிரி இலகுவாக எங்களுக்கு அடையாளம் காணக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக நாங்கள் இந்த கன்றுகளுக்கு நாங்கள் கொம்பு நீக்குதல் வேணும். அதாவது இந்த திரையில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. சிறிய கன்றுகளுக்கு கொம்புகளை என்ன செய்யணும்னா எடுத்து விடுறது. ஏன்னா வேறு விலங்குகள் மாடுகள் கன்றுகளோட ஏற்படுற அபாயத்தை குறைத்து கொள்றதுக்காண்டி நாங்கள் இந்த கொம்பு நீக்கல் செயற்பாட்டை மேற்கொள்வோம். அடுத்தது, புழு நீக்கல். புழு நீக்கல்னு சொன்னால் இவர்களுக்கு நோய் புழுக்களின் தாக்கத்துக்கு உட்படும் போது இவர்களுக்கு நாங்கள் புழுக்களை நீக்குதல் வேணும். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் நிலமடித்தல், அதாவது கெஸ்ட்ரேஷன் சொல்லி நீங்கள் திரையில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒரு மாட்டுக்கன்றுக்கு எவ்வாறு நிலமடிக்கிறார்கள் என்று சொல்லி. அடுத்தது, மூக்கு வளையமிடுதல். அதாவது கூடுதலாக நாங்கள் நாம்பெண் கன்றுக்கு தான் என்ன செய்கிறது, மூக்கு வளையத்தை போடுறது. இந்த திரையில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது மூக்கு வளையம் போட்டிருக்கிற மாட்டுக்கண்டை நாம்பெண் கண்டை.
இதை விட நாங்கள் வேறு பராமரிப்பு கர்மங்களும் என்னென்னதை செய்வோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் சுகாதார பாதுகாப்பை பேணி வருதல் வேணும். அதாவது இவைக்கு நாங்கள் ஏதாவது சுகாதாரமாக என்னென்ன பாதுகாப்பு இவருக்கு கொடுக்க வேணுமோ அந்த எல்லாத்தையும் நாங்கள் இவருக்கு கொடுக்க வேணும். அடுத்தது பராமரிப்பு அறிக்கைகளை பேணி வருதல். அதாவது நான் முதலே சொன்ன மாதிரிக்கு இவர் இப்போ பிறந்தார், இவருக்கு என்னென்ன நாங்கள் இப்போ உணவு கொடுக்குறோம், இப்போ எவ்வளோ உணவு கொடுக்குறோம், எவ்வளோ நீர் கொடுக்குறோம், எவ்வளோ பால் கொடுக்குறோம்னு சொல்லி போன்ற முழு அறிக்கையையும் நாங்கள் என்ன செய்திருப்போம், அதில் எழுதி வச்சிருப்போம். அந்த டெக்கிங்கோட அந்த பேரோடு சேர்த்து பசுக்கண்டுண்ட அந்த மாட்டுக்கண்டுண்ட பேரோடு சேர்த்து நாங்கள் இந்த அறிக்கைகளை பேணி வருவோம். இனி நாம் இவ்வளவு நேரமும் என்னென்னத்தை படித்தோம், இவற்றை நாங்கள் படித்ததால் என்னென்னத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம், எப்படியான வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பற்றி பார்ப்போம். அது ஒவ்வொரு மாட்டு வர்க்கங்களின் புற இயல்புகளை நீங்கள் ஒப்பிடக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இலங்கையின் விவசாய சூழல் வலயங்களுக்கு பொருத்தமான மாட்டு வர்க்கங்களையும் நீங்கள் தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக மாடு வளர்ப்பு முறைகளை விவரிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது மாட்டு மனை வகைகளை விவரிக்கக்கூடியதாக இருக்குது. மாட்டு மனைகளின் முக்கியத்துவத்தையும் விவரிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது பசுக்கன்றுகளை பராமரிக்கிறால என்னென்ன முக்கியத்துவம் என்று சொல்லியும் நாங்கள் விவரிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக பசுக்கன்றுகளின் வளர்ச்சி பருவங்களையும் நீங்கள் வேறுபடுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக உடன் பிறந்த கன்றுகளை நாங்கள் எவ்வாறு பராமரிக்கிறது என்பதை பற்றியும் சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்த பசுக்கன்றுகளில் பால்குடி மறக்க செய்கிற விதத்தை விவரிக்கக்கூடியதாக இருக்குது. பசுக்கன்றுகளுக்காக கையாளப்படும் விசேடமான பராமரிப்பு முறைகளையும் விவரிக்கக்கூடியதாக இருக்கு. இனி நாம் கடந்த கால வினாக்களை பற்றி சில வினாக்களை கவனிப்போம். நாங்கள் மூன்று நிகழ்ச்சிகள்லையும் கற்றதென்ற கடந்த கால வினாக்கள் சிலவற்றை இனி பார்ப்போம். அதில் பார்த்தோம்னு சொன்னால் பண்ணை விலங்குகளின் வளர்ச்சிக்கும் உற்பத்திக்கும் உதவும் முகமாக அவ்விலங்குகளுக்கு வெவ்வேறு வகையான உணவுகள் அதாவது தீன்கள் வழங்கப்படும். இப்படி நாங்கள் பின்வரும் ஒவ்வொரு வகை உணவுக்கும் ஒவ்வொரு உதாரணமாக தர சொல்லி கேட்டிருக்கு. அதில் பார்த்தோம்னு சொன்னால் என்னென்ன உணவு வகைண்டா உலர் ஐதுத்தீன். உலர் ஐதுத்தீனுக்கு என்ன உதாரணம்? உலர் புல்லை சொல்லலாம், வைக்கோலை சொல்லலாம், கேயை சொல்லலாம். அடுத்தது தாவர மூல புரத மிகை நிரப்பிகளாக அதுக்கு உதாரணம் என்ன? அடுத்தது நாங்கள் தாவர மூல புரத மிகை நிரப்பிகளை பற்றி பார்ப்போம். அதுக்கு உதாரணமாக நாங்கள் ஏதாவது பின்னாக்குகள், ஏதாவது சோயா பின்னாக்கு, சோளம் பின்னாக்கு, இப்படி அதுகளை சொல்லலாம். அடுத்தது அவரை வித்துக்களை நாங்கள் இந்த தாவர மூல புரத மிகை நிரப்பியாக சொல்லலாம். அடுத்தது சக்தி மிகை நிரப்பியாளாக எண்ணெய் வகைகளை சொல்லலாம். அதாவது தானியங்கள், அரிசி தவிடு போன்றவற்றையெல்லாம் நாங்கள் இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். அடுத்ததாக பாட்பசு வளர்ப்பாளர் ஒருவர் நேப்பியர் புல்லை சிறு துண்டுகளாக நறுக்கி அரிசி தவிட்டுடன் கலந்து காப்புத்தீன் குழியொன்றில் அதாவது சைலோஸ் மேக்கிங்கில் இட்டு இறுக்கி அழுத்தினாராம். அதில் குழி நிரம்பிய பின்னர் அதில் உள்ளவற்றை மீண்டும் நன்கு அழுத்தி இறுக்கி தடித்த பொலித்தீன் விரிப்பினால் மூடி பொலித்தீன் விரிப்பு ஓரங்களில் மண்ணால் மூடப்பட்டதாம். இந்த செயற்பாட்டை செய்கிறதுக்கான பிரதான காரணங்கள்னு சொல்லி என்னென்னத்தை நீங்கள் குறிப்பிடுவீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கு. அது புல்லை சிறு துண்டுகளாக நறுக்குதல். ஏன் புல்லை சிறு துண்டுகளாக நறுக்கினம்? இப்படி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிறால வேண்ட நுண்ணங்கிய தாக்கத்துக்குரிய மேற்பரப்பளவு அதிகரிக்கப்படுது. அதே போல் நாங்கள் இறுக்கி அமர்த்துறதுக்கான இலகுவாக அமர்த்தக்கூடியதாக இருக்கு. அடுத்தது ரெண்டாவதா புல்லுடன் அரிசி தவிடு சேர்த்தல். ஏன் புல்லோட அரிசி தவிடு சேர்த்தினோம்? அரிசி தவிடு என்ன ஒரு சக்தி வழங்குகிற ஒரு சக்திமே நிரப்பி. அப்போ நாங்கள் இந்த புல்லோடு நாங்கள் அரிசி தவிடு சேர்க்கிறதால நுண்ணங்கிகளுக்குரிய சக்தியை வழங்கக்கூடிய ஒரு ஊடகமாக காணப்படுவார். அடுத்தது காப்புத்தீன் குழியில் உள்ளவற்றை அழுத்தி இருக்குது. ஏன் நாங்கள் காப்புத்தீன் குழியில் அழுத்தி இருக்க வேணும்?
இந்த வலியை நாங்கள் வெளியேற்றுறதுக்காண்டி, அதாவது இறுக்கமாக அழுத்தினா இதுக்குள்ள வலி இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி நாங்கள் என்ன செய்ய வேணும்? இறுக்கமாக அழுத்த வேணும். அடுத்தது அடங்கியுள்ள பதார்த்தங்களை பொலித்தீன் விரிப்பினால் நன்கு மூடுதல். பொலித்தீன் விரிப்பான மூடினோம்னு சொன்னால் வலி இறுக்கமாக காணப்படக்கூடியதாக இருக்கு. அடுத்தது கோழி தீவனத்திற்கு சக்தியை நிரப்பீடு செய்யும் 2 தீவனங்களை பெயரிட சொல்லியிருக்கு. கோழி தீவனத்துக்கு சக்தியை நிரப்பீடு செய்கிறது என்னென்ன தீவனங்கள்? எண்ணெய் வர்க்கங்களை சொல்லலாம், அடுத்தது தானிய வகைகளை சொல்லலாம், அடுத்தது அரிசி தவிடு போன்றவற்றை நாங்கள் சொல்லலாம். அடுத்தது சிறந்த தரத்தை கொண்ட குளிக்காப்பு தீனுண்ட இயல்புகள் 2 என்னென்ன இயல்புகளாக இருக்கும்? இவர் நல்ல ஒரு மனம் ஒன்று கொடுப்பிடும், அதாவது பழங்களின் நல்ல பழங்களின் வாசத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதே போல் பச்சை கவிழ நிறமாக காணப்படக்கூடியதாக காணப்படுது. வறட்சியான காலங்களில் பயன்படுத்துவதற்கென புல்லானது உலர் புல்லாகவும் குளிக்காப்பு தீனாகவும் நெற்காப்பு செய்யப்படுது. அதில் ஒன்று உலர் புல்லுக்கும் குளிக்காப்பு தீனுக்கும் இடையிலான பிரதான வேறுபாட்டை குறிப்பிடுக. உலர் புல்லுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நன்கு காய வைத்து உலர்ந்த புல்லாக காணப்படும். குளிக்காப்பு தீனன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஈரலிப்பான புல்லை நாங்கள் பதப்படுத்தி எடுக்கிற இதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்? குளிக்காப்பு தீனன்னு சொல்லுவோம். அடுத்தது குளிக்காப்பு தீனை தயாரிக்கும் போது உருவாகும் புல்லை நெற்காப்பு செய்கிறதால உருவாகிற பிரதான ரசாயன சேர்வு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் லெக்ட்ரிக் அமிலம். லெக்ட்ரிக் அமிலம் என்ன செய்யும்? இந்த குளிக்காப்பு தீனை தயாரிக்கைக்குள்ள ஒரு ரசாயன சேர்வையாக உருவாகிறத நீங்கள் அவதானிப்பீர்கள். கோழிகளுக்கான உணவு பங்கீடுகளில் பயன்படுத்தப்படும் புரத நிரப்புணவுகள் சிலவற்றுக்கு உதாரணங்களாக அமைவன. அதில் ஒன்றை பார்த்தோம்னு சொன்னால் அரிசி தவிடு, இருங்கு, அரிசி குறுநெல். இதில் அரிசி தவிடு எல்லாம் என்ன? சக்தி மூலம், அப்போ இது வராது. அடுத்த 2வது பார்த்தோம்னு சொன்னால் சோயா பிண்ணாக்கு, மீன் தூள், இறைச்சித்தூள், அப்போ இது முழுக்களும் புரத உணவாக காணப்படுது. அடுத்த 3வதாக சோளத்தூள், சோயா பிண்ணாக்கு, அரிசி தவிடு, இதுலேயும் அரிசி தவிடு வரதால வராது. அடுத்த 4வது மீன்தூள், கருவாட்டுத்தூள், எண்புத்தூள் இவையும் வராது. அடுத்த 5வது சோயா பிண்ணாக்கு, தேங்காய் பிண்ணாக்கு, இப்பில் இலைத்தூள் போன்றன காணப்படுது. அப்போ இதுக்கு ஆன்சராக சோயா பிண்ணாக்கு, மீன்தூள், இறைச்சித்தூள் போன்றன புரத நிரப்புணவாக நாங்கள் கோழிகளுக்கு வழங்குவோம். அடுத்தது கால்நடை உணவு பற்றிய கூற்றுக்கள் சில வருமாறு. அதில் அரிசி தவிடு எனப்படுவது தாவர மூல புரத நிரப்புணவு ஆகும். A. B. சோளம் மற்றும் சோயாவரை பிண்ணாக்கு தாவர மூல சக்தி தரம் நிரப்புணவுகளாகும். C. ஆயுதத்தீன்களில் நார், மொத்த கார்போஹைட்ரேட் ஆகியன அதிகளவில் அடங்கியிருக்கும். இந்த கூற்றுக்களில் சரியானது அல்லது சரியானவை. இதில் எது சரியாக இருக்கும்? இதில் அரிசி தவிடு என்று சொன்னால் தாவர மூல புரத நிரப்புணவு. அரிசி தவிடு ஒரு சக்தி நிரப்புணவு. சோளம், சோயா, அவரை பிண்ணாக்கு தாவர மூல சக்தி தர நிரப்புணவு. சோளம், சோயா ஒரு புரதங்கள் என்ன, அப்போ இதால் அதுவும் வராது. அடுத்த 3வது பார்த்தோம்னு சொன்னால் ஆயுதத்தீன்களில் நார், மொத்த கார்போஹைட்ரேட் ஆகியன அதிக அளவில் அடங்கி இருக்கு. அப்போ இதில் சி சரி, அப்போ இதில் 3வது ஆன்சர் சரி. விலங்கு உணவுகள் தொடர்பாக சில கூற்றுக்கள் வருமாறு. A. உடன்புல் எனப்படுவது 18% அதிக கரட்டு நாரையும் 4-6% கரட்டு புரதத்தையும் கொண்ட ஆயுதத்தீனாகும். B. எந்த ஒரு செறிவுத்தீனினதும் கரட்டு நார் உள்ளடக்கம் 18% குறைவாக இருக்க வேண்டும். C. புரத நிரப்புணவுகளில் அடங்கியுள்ள கரட்டு புரதத்தின் அளவு குறைந்தது 20% காணப்படும். கரட்டு நாரும் சொற்பளவில் காணப்பட வேண்டும். இவற்றில் சரியான கூட்டு அல்லது கூட்டுக்கள்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இதில் எந்த ஒரு செறிவுத்தீன்லையும் கரட்டு நார் உள்ளடக்கம் 18% குறைவாக இருக்கும் என்றும், ஆயுதத்தீனில் கரட்டு நாருண்ட உள்ளடக்கம் 18% கூடவாக இருக்கும் என்று நீங்கள் முதலியார் நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்கிறீர்கள். அப்போ இந்த பி
கூற்று சரியானது. ஆகவே இதுக்கு விடையாக 2 அமையும். மாட்டு பண்ணைகளில் உள்ள மாட்டுக்கன்றுகளுக்கு ஐதத்தீன் வழங்க ஆரம்பிக்க வேண்டிய காலம் 1 மாதமாக உள்ள போதாகும், 2வது 2 மாதங்களாக உள்ள போதாகும், 3வது 3 மாதங்களாக உள்ள போதாகும், 4வது 4 மாதங்களாக உள்ள போதாகும், 5வது 5 மாதங்களாக உள்ள போதாகும். அதாவது நாங்கள் 3 மாதம் மட்டுக்கும், அதாவது 12 கிழமை மட்டுக்கு நாங்கள் பால் கொடுப்போம்னு சொல்லி நாங்கள் இப்போ இன்றைய படித்திருக்கின்றோம். ஆகவே இவைக்கு நாங்கள் ஐதத்தீன் வழங்கப்படுறது 3 மாதங்கள் ஆகும்போது நாங்கள் இவற்றுக்கு வழங்க ஆரம்பிப்போம். அடுத்ததாக பசு ஒன்றின் உணவு கால்வாயின் வெவ்வேறு பகுதிகள் கீழே தரப்பட்டுள்ளன. பிரதான செயல்முறையாக கருத்திற்கொண்டு பசுவின் உணவு கால்வாயின் பின்வரும் ஒவ்வொரு ஒப்பான கோழியின் உணவு கால்வாயில் உள்ள பகுதிகளை பெயரிடுக. அதாவது பசுவின் உணவு கால்வாய்க்கு ஒப்பான கோழியின் உணவு கால்வாய் என்னன்னு சொல்லி கேட்டிருக்குது. அதில் பார்த்தோம்னு சொன்னால் பசுவின் வாய் என்ற பகுதிக்காண்டி கோழியில் அரைப்பு பை இருக்கிறத நீங்கள் ஏற்கனவே படித்துள்ளீர்கள். அதே போல் அசையுண் வயிறுக்காண்டி கோழியில் குருட்டுக்குடல் இருக்கிறத நீங்கள் படித்துள்ளீர்கள். அதே போல் முன்சிறுகுடல், பசுவின் முன்சிறுகுடலுக்காண்டி கோழியின் உணவு கால்வாயில் முன்சிறுகுடலே இருப்பதை நீங்கள் படித்துள்ளீர்கள். இத்துடன் தேர்ச்சி மட்டங்கள் நிறைவடைகின்றன. நன்றி.